நம் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவாதி தேவனின் கிருபையினாலே இந்நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு குயவன் மண்பானை ஒன்றை வணையும் போது அது சரியாக வராவிட்டால் அதை முற்றிலும் அழித்துவிட்டு மறுபடியும் வணைவான். அவன் அந்த மண்பாண்டத்தை அழித்தாலும் அந்த மண் அங்கேயேதான் இருக்கும். அவன் அதே மண்ணை தான் மறுபடியும் வடிவமைத்து அழகாக வணைகிறான். குயவனின் அந்த செயலை நாம் அழித்தல் என்று கூற முடியாது. இன்றைக்கு நாம் வாழும் இந்த பூமியும் அவ்வாறு மறுபடியும் வடிவமைக்கப்பட்டதே. வேதத்தை கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொள்ளும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை பார்த்தோம். இன்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 13ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6:4. அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். இங்கே பூமியிலே ராட்சதர்கள் இருந்தார்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருந்ததே ஒழிய அவர்கள் தேவகுமாரர்களுக்கும் மனுஷகுமாரத்திகளுக்கும் பிறந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. அவர்களுடைய சந்ததியை பற்றி இது கூறுகிறது. இவர்களே பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள். இவர்கள் ராட்சதர்கள் அல்ல, அவர்கள் மனிதர்கள்தான். ராட்சதர்கள் இது நடப்பதற்கு முன்பே பூமியிலே இருந்தார்கள் என்பதை இங்கே உள்ள வசனம் மிக தெளிவாக காட்டுகிறது. மேலும் இந்த சந்ததியினர் தனித்துவமான சிறந்த நபர்களாகவும் இருந்தார்கள் என்பதை இது எளிமையாக கூறுகிறது. மனித குலத்திற்கு ஒரு மகத்துவமான ஆற்றல் இருக்கிறது. மனிதன் அற்புதமாய் ஆச்சரியமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். இது உண்மையிலேயே நாம் கவனிக்க தவறிய ஒரு பெரிய உண்மை. மனிதன் ஏதோ ஒரு குப்பை கூடையில் இருந்தோ அல்லது கடல் பாசியில் இருந்தோ அல்லது ஒரு புரோட்டோ பிளாசத்தில் இருந்தோ உருவாகி உள்ளவன் என்று சொல்லுகிற எண்ணம் மிகவும் அபத்தமானது. பரிணாம கொள்கை மறுக்கப்படும் என்றும் அப்பொழுது சிலர் கேலிக்குரியவர்களாக தோன்றுவார்கள் என்றும் சில விஞ்ஞானிகள் இன்றைக்கும் நம்புகிறார்கள். பரிணாமம் என்பது விஞ்ஞானத்தை பொறுத்தவரை உலகத்திலே அது ஒரு கோட்பாடு மட்டும்தான். அதை பற்றி எதுவும் உறுதியாக இன்னமும் நிரூபிக்கப்படவில்லை. இது வேறு எந்த தத்துவத்தை போலவும் ஒரு தத்துவம்தான். இதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். இது ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது நிச்சயமாக உலகத்தின் பிரச்சனைகளுக்கு மிகவும் பைத்தியக்காரத்தனமான சில தீர்வுகளுக்கு இது வழிநடத்தும். இன்று நம் கல்லூரிகள், நம் அரசாங்கம், நம் செய்தி ஊடகங்கள் மற்றும் பல முக்கியமான துறைகளிலே உள்ள அறிவாளிகள் தாங்கள் மிக சிறந்தவர்கள் என்றும் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் உச்சிக்கு வந்து விட்டதாகவும் ஏன் நினைக்கிறார்கள் என்பது புரியவில்லை. மனிதர்கள் தாங்கள் உண்மையிலே இருப்பதை விட பெரியவர்கள் என்று நினைப்பது இந்த காலத்திலே ஒரு மாயை என்று சொல்லலாம். மனிதன் ஒரு பயங்கரமான வீழ்ச்சியால் துன்பப்படுகிறான். அவன் இன்று முற்றிலும் சீரழிந்து இருக்கிறான். இதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாத வரை நாம் எல்லா வகைகளிலேயும் சிக்கல்களிலே தான் இருக்கிறோம். சரி, இங்கே நாம் 4ஆம் வசனத்தில் பார்ப்பது என்ன? நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல ஆதியாகமம் ஒரு வம்ச வரலாறுகளை குறித்த புத்தகமாகும். இது குடும்பங்களின் புத்தகம். தேவகுமாரர் என்பது தேவ பக்தியுள்ள சந்ததியிலே வந்தவர்களை குறிக்கிறது. அதாவது ஆதாமின் வழியாக சேத்துவின் வம்ச வழியிலே வந்தவர்கள். மனுஷகுமாரத்திகள் என்பது காயின் வம்சத்தை குறிக்கிறது. இங்கே நாம் காண்பது என்னவென்றால் தேவ பக்தியற்ற சந்ததி சேத்தின் சந்ததியோடு கலந்து வருகிறது. இறுதியாக ஒரே ஒரு சந்ததியை தவிர மற்ற எல்லா சந்ததிகளும் மாசுபட்டு போய்விட்டது. இந்த காட்சியைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். தேவகுமாரர்கள் உண்மையிலே தூதர்கள் என்ற தவறான கருத்திற்கு சிறந்த விளக்கம் அளிப்பவர்கள் சிலரும் அதை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உங்களிலே பெரும்பாலானோர் சரியாக இருக்க விரும்புகிறீர்கள் என்றும் என்னுடன் ஒத்துப்போக விரும்புவீர்கள் என்றும் நான் நம்புகிறேன். நீங்கள் எந்த கருத்தை எடுத்துக்கொண்டாலும் நாம் அனைவரும் நண்பர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது வெறும் விளக்கத்தின் விஷயம்தான். இது நீங்கள் வேதத்தை நம்புகிறீர்களா இல்லையா என்பதோடு சம்பந்தப்பட்ட ஒன்று அல்ல. மாறாக இது வேதத்தின் உண்மையின் விளக்கத்தை பற்றியது மட்டும்தான். பெருவெள்ளம் வரும் முன் பூமி எப்படி இருந்தது? சரி, தேவன் ஏன் பூமியின் மேலே வெள்ளமாகிய நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார்? ஆதியாகமம் 6:5 பாருங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. இங்கே நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டிய 4 வார்த்தைகள் இருக்கின்றன. கவனிங்கள்.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அடுத்தது, அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம். அடுத்ததாக, நித்தமும், மேலும் அது பொல்லாதது என்று வாசிக்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அக்கிரமம் என்றால் பாவம், தவறு, குற்றம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நீதிக்கு எதிரான ஒரு செயல். மனிதர்களின் பாவம் சிறிய அளவில் இல்லாமல் பூமி முழுவதும் பரவியது. இது வெளிப்புறமான செயல்களை மட்டுமல்ல, உள்ளார்ந்த தன்மையும் குறிக்கிறது. ஆதாமின் பாவத்திற்கு பின் மனித குலமே இயற்கையாகவே பாவத்திற்கு அடிமையானது. அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று வாசிக்கிறோம். இருதயம் வேதத்திலே மனிதனின் உள்ளார்ந்த மையத்தை குறிக்கிறது. எண்ணங்கள், விருப்பங்கள், உணர்வுகள் எல்லாம் இருதயத்தோடு சம்பந்தப்பட்டவை. பாவம் வெளிப்புற செயல்களிலே மட்டுமல்ல, உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. இதைத்தான் எரேமியா 17:9 வாசிக்கிறோம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அடுத்ததாக, நினைவுகளின் தோற்றம் என்றால் மனதிலே உருவாகும் திட்டங்கள், கற்பனைகள். இவை நித்தமும் பொல்லாதவை, அதாவது எப்பொழுதும் இடைவெளியின்றி தீமை நிறைந்தவை. ஒரு நல்ல எண்ணம் கூட இல்லை. இவ்வாறு கூறுவது மனிதனின் முழுமையான பாவ நிலைமையை நமக்கு விவரிக்கிறது. அடுத்ததாக, கர்த்தர் கண்டு என்று பார்க்கிறோம். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், எதுவும் அவரிடத்திலிருந்து மறைக்கப்பட முடியாது. எரேமியா 17:10 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன். தேவன் பாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டார். இது தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. இந்த வசனம் ஜல பிரளயத்துக்கான முக்கிய காரணம். பூமி வன்முறையால் நிறைந்திருந்தது. ஆனால் நோவா நீதிமானாக இருந்ததால் கிருபை பெற்றான். இந்த வசனம் நம்மை சுய பரிசோதனைக்கு அழைக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கிறதா? பாவம் உள்ளத்தில் தான் தொடங்குகிறது. ஆனால் தேவன் கிருபையால் மீட்கிறார். நோவாவை போல நாமும் ரட்சிக்கப்படலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிப்பு உண்டு. இந்த வசனம் தேவனுடைய நீதி, அன்பு, மனிதனின் பலவீனத்தை ஒன்று சேர காட்டி ரட்சிப்பின் தேவையை வலியுறுத்துகிறது. ஆதியாகமம் 6:6 பாருங்கள். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. இங்கே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று வாசிக்கிறோம். எதற்காக மனஸ்தாபப்பட்டார்? மனிதனுடைய சீரழிவே கர்த்தரை மனஸ்தாபப்படுத்தியது. தேவன் தம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு மனிதனை பூமியிலிருந்து அகற்ற தீர்மானித்தது போல தெரிகிறது. பூமியிலே இருந்த ஒரு முந்தைய சிருஷ்டிப்பையும் அவர் அவ்வாறே அளித்திருக்கலாம். மனுஷனுடைய பாவத்து நிமித்தம் அது தேவனுக்கு வேதனை அளித்தாலும் தேவன் அவனை முற்றிலும் அழிக்கவில்லை என்பதற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மேலும் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று வாசிக்கிறோம். மனஸ்தாபப்படுதல், அதாவது ரிப்பன்ட் அல்லது ரிக்ரெட் என்ற சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தேவனுக்கு பயன்படுத்துவது ஆச்சரியமாக தோன்றலாம். ஏனென்றால் தேவன் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா 3:6 அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். இதை ஆந்த்ரோபார்மிசம் என்று சொல்வார்கள். இது மனித மொழியிலே தேவனுடைய உணர்வை விவரிக்கும் ஒரு வழியாகும். மனிதர்கள் தேவனை புரிந்து கொள்ள உதவும் ஒரு உருவக மொழி இது. தேவன் தமது செயலின் விளைவால் வருத்தப்படுவது போல வெளிப்படுத்தப்படுகிறது. இது தேவனுடைய திட்டத்திலே மாற்றம் இல்லை என்பதை வலியுறுத்துகிறது. மாறாக பாவத்தின் விளைவால் ஏற்படும் வேதனையை காட்டுகிறது. மேலும் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மனிதனை தமது சாயலிலே சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டி நல்லது என்று தேவன் கண்டார். ஆனால் மனிதன் பாவத்தில் விழுந்து அவரது சாயலை மாசுபடுத்தியதால் தேவன் இப்பொழுது வருத்தமடைகிறார். இது சிருஷ்டியே தவறு என்ற அர்த்தமல்ல, மாறாக மனிதனின் பாவத்தால் ஏற்பட்ட விளைவு. இது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது.
இருதயம் என்ற சொல் தேவனுக்கு பயன்படுத்தப்படுவது அவருடைய ஆழமான உணர்வை வெளிப்படுத்துகிறது. விசனம் என்றால் துக்கம், வேதனை. தேவன் உணர்ச்சியற்றவர் அல்ல, அவர் அன்புள்ள தகப்பன். தேவன் நம்மை நேசிப்பதால் நமது பாவம் அவருக்கு வேதனையை அளிக்கிறது. இந்த வசனத்திலே தேவனுடைய அன்பும் நீதியும் வெளிப்படுகிறது. தேவன் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை அவர் நேசிக்கிறார். ஓசியா 11:8-9 வசனங்களிலே தேவன் இஸ்ரவேலை அழிக்க வருந்துகிறார். தேவனுடைய மனஸ்தாபம் அங்கே மிக அழகாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். ஓசியா 11:8-9 வசனங்கள். எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி சேபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்பிராயீமை அழிக்கும்படிக்கு திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். இங்கே ஆதியாகமத்திலே தேவனுடைய மனஸ்தாபம் அவருடைய நீதியான நியாய தீர்ப்புக்கு இட்டு செல்லுகிறது. ஜலப்பிரளயம் வருகிறது, ஆனால் கிருபைக்கும் அது வழிவகுக்கிறது. கிருபையால் தான் நோவா காப்பாற்றப்பட்டார். இந்த வசனம் நமது பாவம் தேவனுக்கு எவ்வளவு வேதனையை உண்டாக்குகிறது என்பதை நினைப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய இருதயத்தை விசனப்படுத்துகிறோம். ஆனால் அவர் கிருபையாய் நம்மை மன்னித்து மீட்கிறார். நோவாவை போல கிறிஸ்துவிலே கிருபை பெறுவோம். நமது வாழ்வு தேவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் அல்லது விசனத்தை உண்டாக்கலாம். எதை தெரிவு செய்வது என்பது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. ஆதியாகமம் 6:7-8 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நிக்கிரகம் என்பது அழித்தல் அல்லது துடைத்து போடுதல் என்று பொருள். தேவனின் நியாய தீர்ப்பு மனிதர்களை மட்டுமல்ல, படைப்பின் பல பகுதிகளையும் பாதிக்கும். இந்த வசனம் கடவுளின் புனிதத்துவம், நீதி மற்றும் கோபத்தை வெளிப்படுத்துகிறது. பாவம் கடவுளின் படைப்பு திட்டத்தை சீர்குலைக்கும் பொழுது பரிசுத்தராகிய தேவனால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர் தீர்ப்பளிக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறார். ஆனால் தேவன் இங்கே எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். மனஸ்தாபம் தேவனை கோபமுள்ளவராக அல்ல, துயரம் அடைந்தவராக காட்டுகிறது. ஒரு தந்தை தன் மகன் தவறு செய்தால் எப்படி வேதனைப்படுவாரோ அப்படி நம் ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அன்பு நிறைந்த தேவன் மனிதன் மேல் இரக்கம் காட்டுகிறார். ஆனால் நீதிபரராகி அவர் பாவத்துக்கு தண்டனை வழங்கவும் வேண்டும். அதனால் தேவன் மனஸ்தாபப்படுகிறார். இந்த வசனத்தை நன்றாக கவனித்தீர்களா? இங்கே மீன்களை குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அவைகள் தண்ணீரிலே தான் இருக்கின்றன. அவர் அதிகமான தண்ணீரைத்தான் அனுப்ப போகிறார். 8ஆம் வசனத்தில் நாம் பார்ப்பது என்ன? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா தேவனிடத்தில் கிருபை பெற காரணம் என்ன? அடுத்த வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். கவனித்தீர்களா? நோவாவை தேவன் ஏன் பாதுகாத்தார்? நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இது மட்டுமல்ல, நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற மற்றும் ஒரு காரணத்தை எபிரேயர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அந்த காலம் வரைக்கும் மழை பெய்யவே இல்லை. மழை தூறல் கூட எப்படி இருக்கும் என்பதை நோவா அறியாத காலத்திலே வெட்டாந்தரையிலே ஒரு பெரிய படகை உருவாக்க அவன் கொண்ட விசுவாசம் பெரியது. எபிரேயர் 11 ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறித்தும் வாசிக்கிறோம்.
தேவன் விசுவாசிகளை இந்த உலகத்திலே இருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது பலவீனமான பரிசுத்தவான்களையும் அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறார். ஏனென்றால் எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசிகளுக்குரியது. தேவன் தம்முடைய கிருபையினாலே தன்னுடைய இரக்கத்தினாலே அவ்வாறு செய்ய போகிறார். ஆதியாகமம் 6:10 பாருங்கள். நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். சரி, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிப்போம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அதாவது மனிதன் கடவுளின் வழியை கெடுத்து தன் சொந்த வழியிலே சென்று கொண்டிருந்தான். கடவுள் அவனை படைத்த நோக்கத்திலிருந்து அவன் விலகி சென்று கொண்டிருந்தான். சீர்கெட்டது என்ற வார்த்தை முற்றிலும் அழிந்தது, ஊழல் நிறைந்தது, கெட்டுப்போனது என்று பொருள்படும். இது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தேவன் நல்லது என்று கண்ட சிருஷ்டிப்பின் முழுமையான வார்த்தைக்கு எதிர்மறை. ஆதியாகமம் 1:31 இவ்வாறு வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆனால் இப்பொழுது பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. தேவனுக்கு முன்பாக என்றால் தேவனுடைய பார்வையிலே, அதாவது அவருடைய நீதியான தராசிலே பூமி கேடாய் இருந்தது. கொடுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுமை என்றால் வன்முறை, அநீதி, அடக்குமுறை. இது உடல் ரீதியான வன்முறை மட்டுமல்ல, சமூக அநீதி, பலவந்தம், கொள்ளை போன்றவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறது. மேலும் தேவகுமாரர் மற்றும் தேவகுமாரத்திகள் தொடர்பான பலவந்த திருமணங்கள், அடக்குமுறை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். பூமி முழுவதும் பாவம் பரவலாகவும் தீவிரமாகவும் பறந்து விரிந்திருந்தது. மேலும் இதோ என்ற சொல் ஆச்சரியத்தையும் உறுதியையும் காட்டுகிறது. மாம்சமான யாவரும், அதாவது எல்லா மனிதர்களும் தேவன் கொடுத்த நல்ல வழியை தாங்களாகவே கெடுத்து கொண்டிருந்தார்கள். இது மனிதனின் பொறுப்பற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, தேவன் பாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டார். இது அவருடைய நீதி மற்றும் பரிசுத்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நோவாவை நீதியின் பிரசங்கி என்று கூறி அந்நாட்களிலே நடந்த அவலங்களை பேதுரு எடுத்து சொல்லுகிறார். பாருங்கள், 2 பேதுரு 2:5, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. ஆனால் கிறிஸ்துவிலே புதிய சிருஷ்டி உண்டு. 2 கொரிந்தியர் 5:17 என்ன வாசிக்கிறோம்? பவுல் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம், எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் வாழும் இந்த சமூகத்திலே இன்றும் அநீதி, வன்முறை நிறைந்திருக்கிறது. ஆனால் நோவாவை போல நாமும் நீதியாக நடந்து தேவனுடைய கிருபையை பெறலாம். பாவம் தேவனுடைய சிருஷ்டியை கெடுக்கிறது. நாம் மனம் திரும்பி கிறிஸ்துவிலே புதிதாக்கப்பட வேண்டும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். இந்த வசனம் தேவன் நோவாவிடம் நேரடியாக பேசி ஜலப்பிரளயத்தின் தீர்ப்பை அறிவிக்கும் முதல் வசனம். தேவனின் தீர்ப்பாகிய ஜலப்பிரளயம் மனிதர்களை மட்டுமல்ல, பூமி முழுவதையும் பாதிக்கும். கவனித்தீர்களா? மனிதனின் பாவத்தின் விளைவினால் சுற்றுச்சூழலும் அழிக்கப்பட போகிறது. தேவன் ஜலப்பிரளயத்தை பூமியின் மேலே அனுப்ப போகிறார் என்பதற்கான பல காரணங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மீட்பர் ஒருவர் வருவார் என்ற வாக்குறுதியை ஏற்கனவே ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பெற்றிருந்தான். மேலும் பூமியிலே இரட்சகர் ஒருவர் வரப்போகிறார் என்று அவனுக்கு சொல்லப்பட்டதை மனிதன் எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஆனால் பரிதாபம் என்னவென்றால், தேவன் மேலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ்வதற்கு பதிலாக அவன் தேவனை விட்டு விலகினான். ஞாபகம் இருக்கிறதா? ஆதாம் ஏவாளுக்காக தேவன் ஒரு வழியை அளித்தார். மேலும் காயின் ஆபேல் காரியத்திலே ஒரு மகத்தான நித்திய கொள்கை நிலைநாட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம்.
இந்த காயின் ஆபேல் ஆகிய இருவரும் பெரிய அமைப்புகளின், அதாவது 2 வகையான மக்களின் பிரதிநிதிகளாக நிற்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றும் ரட்சிக்கப்படாதவர்கள், சுய நீதி உள்ளவர்கள் மற்றும் நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்கள், சம்பிரதாய பேராசிரியர் மற்றும் உண்மையான விசுவாசி. இந்த காலத்திலே மனித சமுதாயம் இப்படித்தான் இருக்கிறது. மேலும் ஆபிரகாமியர்கள் மிக நீண்ட காலம் வாழ்ந்ததால் ஆதாம் மற்றும் மெத்துசலாவின் ஆயுட்காலம் சிருஷ்டிப்பு முதல் ஜல பிரளயம் வரையிலான முழு இடைவெளியையும் இணைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நிச்சயமாக எல்லா மனித குலத்திற்கும் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்க முடியும். அதை அவர்கள் செய்தார்கள். யூதா எழுதின பொதுவான நிருபத்தை பாருங்கள். 14-15 வசனங்களை வாசிக்கிறேன். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். கவனித்தீர்களா? ஏனோக்கு அந்த காலகட்டத்திலேயே பிரசங்கித்திருக்கிறார், தீர்க்க தரிசனம் கூறியிருக்கிறார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பேழையை கட்டும் பொழுது நோவாவும் அந்த காலகட்டத்திலே பிரசங்கித்தார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு மறைந்த பொழுது அது மனித விவகாரங்களிலே தேவனுடைய தலையீட்டை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் இந்த மெத்துசலா பற்றியும் அவருடைய பெயரின் அர்த்தம் பற்றியும் அறிந்திருந்தார்கள். மேலும் அவர் மரித்த பொழுது ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்பதையும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இறுதியாக பரிசுத்த ஆவியானவரின் ஊழியமும் இருந்தது. தமது ஆவியானவர் எப்பொழுதும் மனிதனோட போராடுவதில்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் மனிதனுடன் போராடி கொண்டிருந்தார். ஆனால் மனிதன்தான் தேவனை முற்றிலும் நிராகரித்தவனாய் வாழ்ந்து வந்தான். எனவேதான் அதற்கு நியாய தீர்ப்பாக ஜலப்பிரளயம் பூமியின் மேலே வந்தது. முழு மனித குடும்பமும் தேவனை விட்டு அகன்று விலகி வாழ்ந்தது. இன்றைக்கும் இதே போலத்தான் இருக்கிறது. நீதிமான் ஒருவனும் இல்லை என்றுதான் ரோமர் 3:10 வாசிக்கிறோம். ஆனாலும் ஒரு சிலரே அவரை நம்பினார்கள். அதாவது நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் தேவனை நம்பினார்கள். இங்கே தேவனுடன் நடந்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் தேவனை விசுவாசித்தான். இங்கே இன்னும் தேவனை நம்பி ஒரு மனிதன் இருக்கிறான் என்பதை நாம் சந்தோஷமாய் நினைக்க வேண்டும். எனவே தான் விசுவாசத்தால் அந்த காய்ந்து போய் இருந்த நிலத்திலேயும் ஒரு பெரிய படகை கட்ட துணிந்த ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். மழை வராவிட்டால் அவன் நிச்சயமாக அந்த சமுதாயத்தில் கேள்விக்குறியாக மாறியிருப்பான். 120 ஆண்டுகளுக்கு அவன் அவ்வாறு இருந்தான் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நோவா தேவனை விசுவாசித்தான். கர்த்தர் மறுபடியும் பூமியிலே வரும் முன், அதாவது இரகசிய வருகைக்காக அவர் வரும் பொழுது அல்ல, ஆனால் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும் முன் நோவாவின் காலத்திலே நடந்தது போல மீண்டும் நடக்கும் என்று ஒரு ஒற்றுமை கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் சில குறிப்பிடத்தக்க காரியங்கள் ஏற்கனவே நடந்துவிட்டன. உதாரணமாக இந்த அத்தியாயம் இவ்வாறு தொடங்கியது: பூமியில் மனுஷன் பெருக துவங்கி அவர்கள் குமாரத்திகள் பிறந்தபோது என்று வாசிக்கிறோம். அங்கே மகத்தான மக்கள் தொகை அதிகரிப்பு இருந்தது. அந்த நேரத்தில் மனிதன் பூமியிலே பரவி விட்டான். அவன் வட அமெரிக்காவிலும் ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் ஆப்பிரிக்காவிலும் இருந்திருப்பான். அவன் எல்லா திசைகளிலேயும் பரவி இருந்தான். இன்றும் நமக்கு ஒரு மகத்தான மக்கள் தொகை பெருக்கம் இருக்கிறது. மனிதர்கள் மறுபடியும் பூமியிலே பெருகிவிட்டார்கள். மேலும் மகா உபத்திரவ காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் தீமையை தடுத்து நிறுத்த மாட்டார் என்ற உண்மையும் இருக்கிறது. அவர் மனிதர்களை மனமாற்றம் செய்ய அங்கே இருப்பார். ஆனால் பூமியில் அவர் தீமையை தடுக்க மாட்டார். இது மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்புகள் அவமதிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு போயின. இன்றும் நிச்சயமாக அவ்வாறு இருக்கிறது என்று உலகத்தில் தாராளவாத புராட்டஸ்டன்ட் மற்றும் கத்தோலிக்க ஊழியர்களால் மட்டுமே செவிசாய்க்கப்படுகிறது என்பது ஆச்சரியமாயிருக்கிறது. பழமைவாத ஆண்களிடத்திலிருந்து நீங்கள் எதையும் கேட்பதில்லை. அவர்கள் சில வகையான ஊடுருவல்களை செய்ய முயற்சிக்கிறார்கள். மேலும் அவர்கள் மீண்டும் முக்கிய வட்டத்திலே வர தங்களால் முடிந்த வரை முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேவனுக்காக நிற்கப் போகிறீர்கள் என்றால் உங்களால் அடிக்கடி ஒரு தொலைக்காட்சி கேமரா முன் பேச முடியாது என்பதை
கண்டறியும் நாளுக்கு நாம் வந்துவிட்டோம். இன்றைக்கும் உண்மையான விசுவாசிகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவர்கள் திருச்சபைகளிலேயும் புறக்கணிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இறுதியாக அந்த நாட்களிலே உலகத்திலிருந்து விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பூமியில் அதிகமான மக்கள் விட்டு செல்லப்பட போகிறார்கள். நோவாவின் நாட்களிலே நியாய தீர்ப்பு இருந்தன, ஆனாலும் அவர்கள் அதையெல்லாம் கவனிக்கவில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது மக்கள் எச்சரிப்படைந்திருக்க வேண்டும். நோவா பேழையை கட்டிய பொழுது மக்கள் எச்சரிப்படைந்திருக்க வேண்டும். அவர்கள் எச்சரிப்படையாததால், மனம் திரும்பாததால் அழிக்கப்பட்டார்கள். இன்றும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு காட்டும் எச்சரிப்பின் அடையாளங்களை நாம் கவனமாய் பார்த்து பூரணமாய் கர்த்தரிடத்திலே மனம் திரும்புவோமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். என்னால் பாவத்தை விட முடியாது என்று நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். பாவத்தின் மேலுள்ள ஆசையை ஆண்டோடைய பாதத்திலே வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பூரண விடுதலை தருவார் என்று விசுவாசித்து அடிக்கடி அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையிலேயும் நிச்சயம் நீங்கள் அதிசய காண்களை காண்பீர்கள். நீங்கள் வெற்றியோடு கர்த்தருக்காக வாழ அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, நோவாவின் காலத்திலே நீர் கொடுத்த எச்சரிப்பை மக்கள் கவனிக்காமல், அவர்கள் மனம் திரும்பாமல் நீர் அழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது போல எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் வராதபடி நீர் கொடுக்கும் எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள, நாங்கள் புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிய எங்களுடைய உள்ளத்தை பூரணமாய் உடைய கரங்களே படைக்க நிறைய எங்களை வழி நடத்தும். துதி கனமகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை விருப்பத்தோடு கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பூரணமாய் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வழிநடத்துவதாக. ஆமென். எது பூமியிலே பெருகினது? எது பூமியிலே பெருகினது? ஆப்ஷன் ஏ பாவம், ஆப்ஷன் பி மனுஷனுடைய அக்கிரமம், ஆப்ஷன் சி மனித குலம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிற்றிப்பது அவர்களை நேசிப்பதினாலேதான். தன் மகள் அல்லது மகன் மற்றவர்கள் முன் தலைகுனிந்து நின்றுவிடக்கூடாது என்றுதான் தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். இன்றைய நாளில் நாம் தியானித்தது போல நம்முடைய பரம தகப்பனும் மனுகுலம் தன் பரிசுத்தத்தை, அன்பை பறைசாற்ற வேண்டும் என்றுதான் அவ்வப்போது சிற்சில அழிவை தருகிறார். அன்று நோவாவுக்கு ஒரு பேழையைப் போல இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அடைக்கலம். மழை என்றால் என்ன என்று தெரியாத காலத்தில் நோவா பேழை செய்தார். அந்த விசுவாசம் நமக்கு உண்டா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஆட்கொள்வதாக. ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.